நீ போடா. என்னது மாப்பிள்ள ஓடி போயிட்டாரா? படிக்கவே இல்லை, அதுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. சரி, இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தன் லெட்டர் கொண்டாந்து கொடுத்தா என்னவா இருக்கும் மேட்ரு? நம்ம வந்து கூலி வீடியோ வந்து நம்ம பண்ணியிருந்தோம், லைக் கூலி ரிவ்யூ கைண்ட் ஆஃப் வீடியோ அந்த மாதிரி. அதில் வந்து லோகேஷ் கனகராஜ் மேலே வந்து நம்ம நிறைய ஹேட் பண்ணுறோம். நம்மனா நான் இன்னும் ஹேட் பண்ணல, சோஷியல் மீடியா அண்ட் நிறைய மக்கள் வந்து ஒரு ஹேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் அந்த இடத்துல அட்ரெஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நேரத்துக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ் ஹேப்பனிங் வித் லோகேஷ் கனகராஜ் அண்ட் பீப்புள் ஆன் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அதை திருப்பி பேசணும் அப்படின்ற மாதிரி அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ணணுன்றது எனக்கு தோணுச்சு. பிகாஸ் வாட் பீப்புள் ஆர் டூயிங் டு ஹிம் ரைட் நவ் அது பார்க்க நல்லா இல்லைங்க. நான் போன வீடியோவில் சொல்ல மாதிரி தான், அது ரொம்ப அக்லியாக இருக்குது. கூலி டிட் ஒர்க் அவுட் ஃபார் மீ அண்ட் அ ஃபியூ பீப்புள், அது உண்மை தான். பட் ஸ்டில் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, படம் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்றதும் தெரியுது. லுக், ஹீஸ் அ கிரியேட்டர், ஓகேவா? அவர் வந்து ஒரு கிரியேட்டர். அவர் வந்து ஒரு கிரியேஷனை வந்து பண்ணிவிட்டு இதான் என்னோடய படம் அப்படி பணம் போட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து அதை ஷோகேஸ் பண்ணி நம்ம எல்லோரும் காமிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம அதை பே பண்ணி தான் போய் பார்க்குறோம். பே பண்ணி பார்க்குறோம் இல்லைனா அதை பார்க்காம கடந்து போகிறோன்றது நம்மளோட இஷ்டம். அந்த ஒரு 200 ருபீஸ் வச்சுக்கோங்களேன், 200 ருபீஸை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்றது உங்களோட டிசிஷன், உங்களோட யூ ஹேவ் சாய்ஸ் தேர்ல. இப்போ நிறைய பேர் தமிழ் ராக்கர்ஸில் பார்த்துட்டு போயிடுறாங்க, இல்லை நிறைய பேர் ஓடிடியில் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் தியேட்டரில் தான் போய் பார்க்கணும். ஒரு தலைவர் படம், தலைவரை நம்பி நீங்கள் போகலாம், இல்லை லோகேஷ் கனகராஜே நம்பி நீங்கள் போகலாம். ஆனால் நீங்கள் தான் போகிறீங்க, நீங்கள் தான் போயிட்டு காசு கொடுத்துட்டு உள்ளே போகிறீங்கன்னா நீங்களுமே ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். அந்த இடத்துல நீங்கள் ஏமாந்தாலும் சரி, இல்லை படம் பார்த்துட்டு அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் போனாலும் சரி, இல்லை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் சரி, யூ ஆர் ஆல்சோ ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். பிகாஸ் யூ ஹேட் அ சாய்ஸ் டு வெதர் கோ டு தட் ஃபிலிம் ஆர் நாட். ஓகேவா? இது இங்கே வந்து நான் இது மென்ஷன் பண்ணணுன்றது விரும்புகிறேன். கோவத்தில் நான் பேசலை, எனக்கு ஜஸ்ட் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். நான் லோகேஷ் கனகராஜோட பெரிய ஃபேன்லாம் இல்லை, பட் ஐ லவ் ஹிஸ் ஒர்க்ஸ். ஐ லவ் ஹிஸ் ஒர்க்ஸ், அவ்வளோதான். ஒரு ஆர்டிஸ்ட், ஓகேவா? இஃப் ஐ எம் அன் ஆர்டிஸ்ட், நான் வந்து இஃப் ஐ எம் டூயிங் அன் ஆர்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 ஆர்ட் வந்து நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் ஷோகேஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, இன்னொன்று நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, ஒன்று வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல, 1-2 பேருக்கு தான் பிடிக்குதுன்னா அந்த கிரியேட்டர் அவர் மனசில் இருக்கிறத அந்த இடத்துல டெலிவர் பண்ணிட்டார் அந்த பெயிண்டிங்கில். இப்போ நான் வந்து அந்த பெயிண்டிங்கில் என்னோடய தாட் என்னவோ, என்னோடய மைண்டில் என்ன போகுது அப்படின்றத நான் அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? பண்ணி அதை நான் ஷோகேஸில் மாட்டிட்டேன். அது உங்களுக்கு பிடிக்கணுன்றது எனக்கு அவசியம் கிடையாது, அதுதான் வந்து உண்மை. இப்போ நீங்கள் தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, we guys mostly get emotionally attached to a creator or whatever. ஒரு நான் லிவிங் திங், ஒரு பைக் கூட we emotionally get attached to it. நானுமே அப்படி தான். we emotionally get attached to most of the things. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதை நம்ம பார்த்துட்டோம். நம்ம லோகேஷ் வந்து அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டோம். லைக் அவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவரோட பாஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ லெட் மீ கம் பேக் டு தட் பெயிண்டிங் திங். ஸோ நான் பெயிண்ட் பண்ணி எடுத்து மாட்டிட்டேன். அதை பார்த்துட்டு அதை நீங்கள் வந்து என்ட்ரன்ஸில் வந்து அதை பே பண்ணி தான் உள்ளே வந்து பார்க்குறீங்க. ஓகேவா? அதை பார்த்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகி போனீங்கன்னா தட் கிரியேட்டர், அதாவது அந்த ஆர்டிஸ்ட் வந்து நீங்கள் என்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க, லைக் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்றது நான் கேட்டுக்க தான் செய்யணும் கண்டிப்பாக. ஓ அப்படியா அப்படின்றது அது வந்து உங்களோட தாட், அவ்வளோதான். நீங்கள் அந்த பெயிண்டிங்கை பற்றி என்ன தாட் வச்சுருக்கீங்கன்றது நீங்கள் சொல்லுவீங்க. அது டேஸ்ட் டிஃபர்ஸ். இப்போ அந்த பர்சன் போயிட்டாங்க, அடுத்து வந்து அந்த ஒர்க்கை பிடிச்ச ஒரு பர்சன் வராங்க. பிடிச்சிட்டு அவங்க வந்து எப்படி சொல்லணும்னா, ஓகே இந்த பெயிண்டிங்கில் இருக்க இந்த எலிமெண்ட் நல்லா இருந்துச்சு, த வே யூ ஷோட் திஸ், த வே யூ போர்ட்ரேட் திஸ் திங் அப்படிலாம் நல்லா இருக்குன்றப்போ அதையுமே நான் வந்து கேட்டுப்பேன். ஓ அப்படியா ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி. பட் மோஸ்ட் கேசஸில் இப்போ லோகேஷ் கனகராஜோட கூலின்னு எடுத்துக்கிட்டாலே டெஃபினெட்லி அதுக்கு ஒரு 2 சைடு இருக்கும். ஒன்று லோகேஷ் பீயிங் ஹிஸ் ஓன், ரஜினிகாந்த் சார் இருக்கிறதுனால அவரையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். எனக்கு இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். சன் பிக்சர்ஸ் இஸ் இன்வால்வ்டு, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி இஸ் இன்வால்வ்டு. சன் பிக்சர்ஸ்னு இல்லை, வேறு எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி, பட் இதில் வந்து சன் பிக்சர்ஸ் இன்வால்வ்ன்றதுனால நான் சொல்கிறேன் அவங்க பிஸ்னஸையும் அவங்க பார்ப்பாங்க. ஆல்சோ தட் ரஜினிகாந்த் ஆல்சோ இஸ் இன்வால்வ்ட். த வே ஜெயிலர் வந்து நல்லா போச்சுல, அதனாலேயே ப்ரொடியூசர் சைட்லேருந்து இதெல்லாம் வைங்க, இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம்
பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சின்ன ப்ரெஷர் லோகேஷ் மேலே கண்டிப்பாக இருக்கும். அது அவரை பற்றி வெளில பேசுகிறாரோ இல்லையோ இருக்கும். எனக்கு மோனிகா சாங் வரப்போவே வந்து எனக்கு ஜெயிலர் ஒர்க் அவுட் வெரி வெல், லைக் 600 or something crores அடிச்சிச்சுல்ல. அதில் வி ஹேட் திஸ் காவாலா சாங் வேர் தமன்னா புல்ஸ் தி ஆடியன்ஸ் இன். அவங்களோட ஒரு சாம்னால அவங்க வந்து புல் பண்ணுறாங்க. அதே ஃபார்முலாவை இங்கேயும் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் நோட் பண்ணுங்கள், அங்கே நெல்சன், இங்கே வந்து லோகேஷ். அவரோட பாஸ்ட் மூவிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. ஸோ அங்கேயே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும், தேர் இஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ அக்செப்ட் தி ஃபேக்ட் தட் நிறைய பேர் வந்து நான் ஏதோ ஒரு போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா என்னன்னு தெரில, அதிலே வந்து இந்த மாதிரி தான் நான் ஏதோ கமெண்ட் பண்ணியிருந்தேன், அவரை வந்து இது பண்ணாதீங்கன்றது. அதில் வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு, அப்போனா எதுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறீங்க, இன்டர்வியூவில் எதுக்கு ஃபேக்கான ப்ராமிசஸ்லாம் இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது உண்மை தான். அதுக்காக நீங்கள் பர்சனல் அட்டாக் பண்ணலாம், அதெல்லாம் வந்து ஒத்துக்கவே முடியாது யாராலையும். அது ஒன்றும் பண்ண முடியாது. லைக் அது வந்து ப்ரொமோஷன்ஸ், அவங்க அதை பண்ணி க்ரௌடை உள்ளே புல் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று ப்ரொடக்ஷன் சைட்லேயும் அதெல்லாமே சேர்த்து தான் ஐ திங்க் அந்த இப்போ என்ன சொல்கிறது, ப்ரொமோஷன்ஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் ப்ரொடக்ஷன்ன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் எதனா பேசி க்ரௌடை உள்ளே புல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இவனுக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு பிடிக்கல, 10 பேருக்கு பிடிச்சிருக்கு, 20 பேருக்கு பிடிக்கல அப்படின்றதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அவனுக்கு அவன் ஆர்ட். அது ஃபேன்ஸ்க்கு பிடிச்சதுனால வேணால் சில எலமெண்ட்ஸ் வைக்கலாம். ஃபேன்ஸ்க்கு இது பிடிக்குது அப்படின்றதுனால ஒரு சில விஷயங்களை கன்சிடர் பண்ணி ஹி கேன் ஆட் அப் டு இட். ஒரு சில கலர்ஸ் ஆட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவர் பண்ணணுன்றது எந்த அவசியமே கிடையாது. இப்போ இவ்வளோ நேரம் நான் இதை பற்றி பேசிட்டேன். மைண்டில் வச்சுக்க முடிஞ்சால் வச்சுக்கோங்க, இல்லைனா கூட வேண்டாம். பட் மை ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ், அவ்வளோ போட்டு அடிக்காதீங்க. நான் மீம்ஸ்லாம் திறந்து பார்க்குறேன். அவர் அப்யூஸ் தான், ஃபுல் அப்யூஸ் தான் அவர். இந்த வந்துட்டான், ஏதோ படுறா, ஏமாத்துக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பண்ணுறதுன்றது. நாளைக்கு நல்ல படம் கொடுத்தா போய் பார்க்க மாட்டிங்களா? பார்ப்பீங்க தானே, கண்டிப்பாக ப்ரைஸ் பண்ண நிறைய பேஜஸ் வந்து அவர் அப்படி பண்ணுறாங்க. அதுவும் ஒரு சில பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ஃபிலிம் இருக்குல்ல, மாஸ்டராக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், நான் பார்த்த வரைக்கும் மாஸ்டர்லேயும் லியோலேயும் நிறைய எடிட்ஸ் வரும். லைக் ரீல்ஸ், டிஃப்ரெண்ட் ஆடியோஸ்லாம் போட்டு டிஃப்ரெண்ட் ரீல்ஸ்லாம் வரும். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்க பேஜஸ். லைக் லிட்ரலி அந்த பேஜ் ஓடுறதுக்கே காரணம் அதுதான் இருக்கும். அந்த பேஜ் ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கும் அந்த பேஜஸ்லாம். அந்த பேஜஸ்லாம் லோகேஷை போட்டு அடிக்கிறாங்க. கொஞ்சமாச்சு நன்றி இருக்கணும், கொஞ்சமாச்சு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் பேஜ் ரன் ஆனதுக்கே வந்து இவரோட ஒரு கிராஃப்ட்டு தான் ரீசனாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு அவரை போட்டு அடிக்கிறதுன்றது இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஐம் நாட் லைக் சப்போர்ட்டிங் லோகேஷ் பிளைண்ட்லி, அந்த மாதிரிலாம் சொல்லலை. பை கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரோட் டு 500 நம்ம போயிட்டுருக்கோம். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். நான் இன்னொன்று காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி தான் வந்து ஜெமினை ஏஐ இருக்குல்ல, அதில் வந்து லைக் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ண முடியும், எடிட்ஸு அப்படின்றது இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். கூலியில் அந்த எண்டு இது இருக்கும்ல, எனக்கு பிடிச்சிருக்கு இது. உங்களுக்கு மேபி பார்க்க சிரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க காட்டுறேன், தெரியல. இன்வெர்ட்டடாக இருக்குது இமேஜ். இது க்ரியேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. இது அதுக்கப்புறம் இன்னொன்று க்ரியேட் பண்ண, அந்த நாகார்ஜுனா கூட மேலே போட்டில் உட்காந்து பேசுவார்ல, இந்த வாக்கி டாக்கியில் ஆஃப் பண்ணுற சீனு, அது க்ரியேட் பண்ணேன். ஆனால் அதில் பியர்ட் கொஞ்சம் வயசான மாதிரி வரல, கொஞ்சம் யங்காகவே வந்துடுச்சு. தெரியுதா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. குட் நைட் கைஸ், வில் see you in my next video.